நேயர்களே, இது ரைமன் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நான் உங்கள் லிதீஷா. நான் உங்கள் சுபாஷினி. இன்னைக்கு கொஞ்சம் நிறையா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் நிறையா செஞ்சு காட்ட போகிறோம் நம்ம நேயர்களுக்காக. அதுவும் இந்த ரம்ஜான் மாதத்தில் ரம்ஜான் ஸ்பெஷலாக இன்னும் 2-3 நாளில் ரம்ஜான் வரப்போகுது. அதனால் மட்டன் கீமா கஞ்சியும் சிக்கன் லாலிபாப்பும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிச்சலாமா? நோம்பு கஞ்சிங்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆசையாக வாங்கி குடிப்போம். ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த நோம்பு கஞ்சி. ஸோ எல்லாரும் வீட்டில் செய்யணும் ஆசைப்படுவீங்க. சிம்பிளாக எளிய முறையில் ப்ரெஷர் குக்கரை வச்சு எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்த்துடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட போகிறோம். ஒரு 3-4 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே பட்டை, கிராம்பு, லவங்கம் அனைத்தையும் போட்டு உள்ள இறக்கிடுங்க. ஆமாம். இப்போ இந்த ஸ்பைசஸை வந்து இதில் போட போகிறோம். பச்சரிசி சின்ன கப்பில் 1 கப்பு பச்சரிசியும் 1/4 கப்பு பயத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, அது 1/4 கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டேன் நான். வெங்காயம் பார்த்தீங்களா எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுட்டாங்கன்ட்டு. இதுக்கு வந்து நிறைய வெங்காயம் இல்லை, நம்ம ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை இது கூட போடுறேன். இது ஆக்சுவலாக நம்ம பிரியாணிக்கு நல்ல டீப்பாக வதங்க விடுவோம்ல, அந்த மாதிரி தேவை வேண்டாம். இது தேவையில்லை, அந்த மாதிரி வதங்கணும்னு தேவையில்லை. இது ஒரு வதக்கிட்டு இது கூடவே பச்சை மிளகாய், அதாவது நீல வாக்கில் வெட்டி வச்ச பச்சை மிளகாய். ஆமாம், 3 பச்சை மிளகாய் போட்டுட்டு அதையே நல்லா பரட்டி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது. செம்மையாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். நான் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறேன் 1 by 1 நான் கேட்கறதுக்கு முன்னாடியே கரெக்டாக எடுத்து வச்சிடுறாங்க என் மகள். அதாங்க எங்கள் அம்மாவோட ட்ரைனிங். 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறோம். இது கூடவே தக்காளியை மறந்துட்டேன்ப்பா, அதுக்குள்ள புதினா கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி இது கூட போட்டுடலாம். அதாவது கொஞ்சம் போல புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. அதாவது எல்லாமே போட்டீங்க, நோம்பு கஞ்சின்றீங்க, ஏன் இப்போ பிரியாணிக்கான ரெசிபி பண்றீங்க? இப்போ பாரு, கஞ்சி மாதிரி ஆகிட போகுது பாரு. பிரியாணின்னா நீ பதமாக அதுக்கு தண்ணி அளவு வச்சு எடுப்ப. ஸோ கஞ்சிங்கிறப்போ அதுக்கு தண்ணியோட அளவு நம்ம நல்லா நிறைய போர்ஷன் வச்சு இறக்கலாம். அதை இப்போ வந்து மட்டன் கீமா வந்து நான் மஞ்சள் பொடி போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சிலர் வந்து ராவாக போட்டும் பண்ணிடுறாங்க. அது பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு அப்புறம் இறக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இப்படி கறியை வந்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேக வச்ச கறியும் போட்டுடலாம். அந்த தண்ணியும் அதுலேயே ஊற்றியாச்சு. ஆக்சுவலாக இது மட்டன் கீமாவில் பண்ணிங்கன்னா தான் இது வந்து கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுக்கு உப்பு போடலையான்னு கேட்டல, கீமா வேக வைக்கிறப்பவே கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சேன். ஸோ ரைஸ் சேரும் போது பார்த்துக்கிட்டு உப்பு போடலான்ட்டு இருக்கேன். சரி, இப்போ வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள். இது ரொம்ப காரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கஞ்சி அவ்வளோ காரம் இருக்காது. ஏன்னா ஆக்சுவலாக ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அந்த காரத்தை சாப்பிட மாட்டாங்க. காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க கஞ்சியில். ஸோ தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டாச்சு. இதில் 1 கப்பு ரைஸ்க்கு 1/4 கப்பு பருப்புன்னு எடுத்திருக்கேன் நான். ஸோ தண்ணின்னு பார்த்தோம்னா 5 கப்பு தண்ணி இதில் தாராளமாக விடலாம். நம்ம 1 2 3 4 5. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு அரிசி போட்டுட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த டைமு. அப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கறி வேகிறப்ப தான் நான் உப்பு போட்டிருக்கேன். இன்னும் ரைஸை கணக்கு பண்ணி போடலை. அரிசியும் பருப்பும் கொதி வந்த உடனே போட்டுருவோம்.
இப்போ வந்து நம்ம சிக்கன் லாலிபாப்க்கு சிக்கன் மேரினேட் பண்ண எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்லுவீங்கல்ல, இதுக்கு ஒரு பேர் என்னது? இது இஞ்சி பூண்டு விழுது. ஸோ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுங்க. லாலிபப்புக்கு அவ்வளோ மிளகாத்தூள் வேண்டாம்ல. ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன். இது வந்து நல்லா சிக்கனை கிறிஸ்பியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம போடுறது. இல்லை 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அடுத்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, ஆயில். வெரி குட். அப்போ தான் வந்து இந்த மிளகா இதெல்லாம் வந்து நல்லா கலராகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லாவும் இருக்கும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பரு, அப்புறம் 1 ஸ்பூன் மைதா மாவும், ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ அந்த 250 கிராம்ஸுக்கு இவ்வளோ மசாலா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 250 கிராம்ஸ் சிக்கனை, அதாவது சிக்கன் என்ன மாதிரியான பீஸு? இதெல்லாம் வந்து அந்த லாலிபாப் பீஸ். அதுக்குள்ளே லாலிபாப் எங்கெல்லாம் கேட்டுறாதீங்க. சிக்கன் லாலிபாப்னா அந்த சிக்கன் காலு தான் லாலிபாப். இதை உள்ள ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்குள்ளே என்னோட நோம்பு கஞ்சிக்கு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கீமாவோட சேர்த்து மசாலா வந்து நல்லா கொதிக்குது. அதுக்கு நான் இந்த பச்சரிசி, 1 கப்பு பச்சரிசிக்கு 1/4 கப்பு பயத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதை நான் இது கூடவே போட்டுடுறேன். நோம்பு கஞ்சிக்கு அரிசி பருப்பு 2மே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு, நான் சொன்னேன்ல உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கணும்னு. உப்பு கம்மியாக இருக்குது. நான் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிறேன். டேஸ்டே காமிக்கல, அந்த வாசனையிலே நமக்கு தெரிஞ்சிரும். புது கதையை சொல்றாங்க. இப்போ வந்து இது ப்ரெஷர் நல்லா கொதிக்குது. இதை நம்ம மூடி வச்சிருவோம். அதே மாதிரி இந்த சிக்கனும் கொஞ்ச நேரம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமா வச்சு ஊற வச்சிடலாம். மேரினேட் ஆகட்டும் இந்த சிக்கனும். எவ்வளோ நேரம்? ஒரு 10-15 மினிட்ஸ். என்ன மாதிரி அவசரமா செய்யற ஆளுங்களுக்கு, கொஞ்சம் பொறுமையா நிதானமா செய்யற ஆளுங்கன்னா 2 மணி நேரம். ப்ரெஷர் வச்சாச்சு. ஆமா. இது ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறேன். அதுவும் நான் வெயிட் பண்ண போறேன் சூப்பரான நம்மளோட நோம்பு கஞ்சிக்காக. ஸோ இவங்க வந்து லாலிபப்பை மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதை ஃப்ரை பண்ண போறாங்க. ஸோ இப்போ அடுப்பில் நம்ம வந்து ஒரு கடாய் வச்சாச்சு. இந்த சிக்கன் வந்து பொரிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் காயட்டும். என்ன சூடாயிடுச்சு எப்படி பார்க்கறது தெரியுமா? வாங்க, உங்கள் கையை தான் விட்டு பார்க்கணும். அவன் கையை எடுத்து உள்ள வச்சு பாருங்க. ஸோ இப்போ என்ன சூடாயிடுச்சு, இதை நல்லா போட்டு பொரிச்சிடலாம். சிக்கன் வந்து நல்லா எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஒன் சைடு நல்லா வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணியாச்சு. 2 மினிட்ஸ் திருப்பி போட்டு குக் பண்ணுங்க. பார்க்க அழகா இருக்குல்ல? நான் சமைக்கிறேன்னாச்சு அப்படிதான் இருக்கும். இப்போ எதுக்கு நான் 2 கரண்டி வச்சு திருப்பலாம் கேட்காதீங்க. இது எனக்கு ஈஸியாக இருக்கு. அது கோழி எந்திரிச்சு ஓடிடுன்ற பயம், அதனால 2 கரண்டி வச்சு பிடிக்கிறாங்களாம். அந்த இடத்துல ஏதோ இருக்கு கைஸ், அமைப்பே அந்த இடம் அப்படி இருக்கு. இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் பொரியட்டும். அப்புறமா ஒரு லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வேக வச்சிடலாம். எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே. என்ன இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக மாதிரி ட்ரெஸ் என்ன மாதிரியே போட்டு வந்திருக்கிற? நான் உங்களை மாதிரி போடல, நீங்க தான் என்ன மாதிரி போட்டிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, நீ தான் இப்போ என்ன மாதிரி போட்டிருக்க.
காப்பி அடிச்சிட்டு எவ்வளோ டைலாக் பேசுகிறாங்க பாருங்க. நான் தான் எப்போவுமே இந்த மாதிரி போட்டு வருவேன். எப்போ புடவை கட்டிட்டு வரவே, எங்கே உங்கள் புடவை எங்கே இன்னைக்கு? ஏன் ரம்ஜான் ஸ்பெஷலு எந்நேரமும் சேலையை உடுத்த முடியும், கொஞ்சம் மாடர்னாக வேறு எதாவது போடலாம்ல. ஸோ இப்போ சிக்கன் வந்துட்டு ஒரு சைடு ஒரு 5 நிமிஷம், இன்னொரு சைடு ஒரு 5 நிமிஷம் வச்சு குக் பண்ணியாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக. நல்லா சிக்கன் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு இப்படி எடுத்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். நம்மளோட நோம்பு கஞ்சி நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, இது கூடவே தேங்காய் பால் ஆட் பண்ணிடுங்க. நல்லா குழைவா நமக்கு வெந்து வந்துருச்சு. தண்ணி எடு. இதில் என்னன்னா நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கலாம். இதுக்கு வந்து 1 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது கூடவே விட்டுடலாம். நம்மளோட நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி நம்ம நோம்பு கஞ்சி இறக்கிடலாம். ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்து நோம்பு கஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. அடுத்து நம்ம சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? நல்ல 1 ஸ்பூன் தாராளமாக பட்டர் போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்கு சாஸ் வந்து ரொம்ப சிம்பிளான சாஸ் தான். நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் பட்டரை போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு, இது மெல்ட் ஆகிற கேப்பில் இந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு, மின்ஸ்டு கார்லிக். பூண்டு வந்து எப்பவுமே யூஸ்வலாக பட்டரில் போட்டால் நல்லா இருக்கும்ல வாசனை. ஆமாம். உனக்கு சும்மா அதை போட்டு அப்படி எடுக்கும் போது அந்த ப்ரௌனாக ஆகிறப்பவே அம்மா என்னம்மா செய்கிறீங்கன்னு வீட்டை சுற்றி வருவாங்க இவங்கெல்லாம். பேசிக்கிட்டே இருக்காங்க, டக்குன்னு கரண்டியை கொடுக்குறாங்க பார்க்குறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்குற கேப்பில் டக்குனமா அந்த குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை கொடுங்க. வெங்காயம் பூண்டுலாம் வந்து ஒரு நல்ல அரோமேட்டிக்னா இதுக்கு இதுதான் வாசனையே கொடுக்கும். இது கொஞ்சம் நல்ல வெங்காயத்தை போட்டுருங்க தாராளமாக. ஒரு அரை வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் போட்டிருக்காங்க. ஆமாம். இப்போ ஒரு 10 பல்லு, அது சாஸுக்கு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 ஸ்பூன் பட்டரு, அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா மின்ஸ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஒரு 6 வெங்காயம், அதையும் பொடியாக நறுக்கி போட்டாச்சு. இது ஃப்ரை ஆகிற கேப்பில் அப்படியே அந்த கெச்சப் கொடுங்க. கெச்சப் அதாவது டொமேட்டோ சாஸ் இருக்கு. டொமேட்டோ சாஸ் இதுதான் வந்து அந்த ஃப்ளேவரு. வரும் சோயா சாஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க. அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் ஊற்றுறேன் நான். இல்லைன்னா உங்கள் சிக்கன் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது நல்லா இதில் போட்டு எடுக்கணும். இப்போ அது போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சால்ட்டு, பெப்பர் ஃப்ளேவருக்கு. சால்ட் வந்து கொஞ்சோண்டு சும்மா 1 பிஞ்சு, 1 பிஞ்சுன்னு போய் சொல்லிட்டு 1.5 பிஞ்சு. அப்புறம் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் தான் போடணுமா? இப்போ பார்த்தீங்களா, எங்கள் அம்மா கேட்டாங்க பார்த்தீங்களா கார்ன்ஃப்ளவர் ஏதாச்சும் போடணுமான்ட்டு. கார்ன்ஃப்ளவர்லாம் போட வேணாம், ஏன்னா வந்து நம்ம டொமாட்டோ சாஸே வந்துட்டு திக்னிங் ஏஜென்ட்லாம் இருக்கும் அதுலேயே. அதனால் நீங்கள் இதில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் விட்டிங்கன்னா போதும்.
பண்ணி சும்மா கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை நல்லா அவ்வளோதான். இப்போ சாஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனோடனே இதில் வந்து நம்ம சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை போட்டு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக நம்மக்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை. ஸோ ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருக்கிறவங்க ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா இந்த செசமி சீட்ஸு, செசமி சீட்னா ஒன்றும் இல்லை, எள்ளு, வெள்ளை எள்ளு, அது அப்படி இல்லையா நம்ம ஊர் ஐட்டம் கொத்தமல்லி போட்டு இறக்குங்க. சைனீஸ் ஃபுட்டில் கொத்தமல்லி போடுறியா நீ? அப்படி போட்டு ஒரே ஆள் நம்மிடமா இருக்கு. செமி ட்ரையா இருக்கிற ஒரு லாலிபாப்பா ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளோட ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம சிக்கன் லாலிபாப் அப்புறம் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சரியாம்மா இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. சரியாம்மா நீங்கள் என் சிக்கன் லாலிபாப் சாப்பிடுங்க. ஓகே, என்னோட நோம்பு கஞ்சி நீ சாப்பிட்டு பார்க்குறியா? அப்போ ஆமாம். ஓகே, ஸ்பூன் தருவாடா? ஸ்பூன் எடுத்து வச்சிட்டோமா அட்வான்ஸாகவே? சாப்பிட்றதுக்கு உடனே முந்திக்கும். ஓகே, இது வந்து எப்படி இருக்கு பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்கு. உன்னோட லாலிபப்பும் சூப்பராக இருக்கு. தயவு செஞ்சு என்னோட நோம்பு கஞ்சை வச்சுடுங்க. நம்ம இப்போ பை சொல்ல போறோம். ரம்ஜான் வாழ்த்துக்களோட உங்களிடம் இருந்து விடை பெறுவது சுபாஷினி லித்திஷா. இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க.